பயம், கட்டுப்பாடு, இருட்டு அரசியல், இவை எல்லாம் ஒரு அறையில் பதுங்கியிருக்குது. அதுதான் நோர்த்வின் ரூம் 39. உலகத்தில்தான் தனிச்சுதந்திரமா இயங்கும் நாட்டுனா நார்த் கொரியா. அந்த நாட்டோட சாம்ராஜ்யத்தை இயக்குறது ஒரு கம்பெனி இல்லை, ஒரு ரகசிய அறைதான் ரூம் 39 என்று அழைக்கப்படுறது. நோர்த்வின் கிம் குடும்பத்துக்கு மட்டும் பணம் வரவைக்கிற இடம்னு தான் சொல்றாங்க. இதுல தான் போரின் கரன்சி, பிசினஸ் டீலினேஜ், இல்லீகல் ட்ரேட்ஸ் எல்லாம் நடக்குதாம். வில்லங்கமா, இது கடலை எண்ணெய், ஹெரோயின், கவுண்டர்ஃபிட் டாலர்ஸ் கூட தயாரிக்குதுன்னு வெளிநாட்டு அமைப்புகள் சொல்றாங்க. நியாயமான வழியிலா சம்பாதிக்கறாங்கன்னு கேட்க வேண்டாம், இது சைடோ இக்கோனமி. இப்படி ஒரு ரகசிய அமைப்பை நேரடியாக கிம் ஜோங் அன் தான் கவனிக்குறார்னு நம்பப்படுது. இதுக்குள்ள மட்டும்தான் நோர்த்வின் விஐபி லக்ஸரீஸ், பென்ஸ் கார்ஸ், ஸ்விஸ் சாக்லேட், போரேன் எல்கோஹல் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. மக்களுக்கு உணவுக்கே கவர்மெண்ட் கூப்பன் தர்றாங்க. ஆனா ரூம் 39 மைனஸில்தான் ராஜசுகம் இருக்குது. இந்த ரூம் 39 நாம போரடிச்சு கேட்டாலும் கூட ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா இது நார்த்வில் தான் ஒரு இருண்ட நிலா மாதிரி. யாரும் முழுசா வெளியே சொல்லவே முடியாது. பல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கூட இதை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சீக்ரெட்டிவ் ஆர்கனைசேஷன் டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. ஒரு ரகசிய அறை. ஆனா ஒரு நாட்டோட ஹோல் இக்கோனமி அதுக்குள்ள நடக்குது. இது ஓர் ஆபீஸ் இல்ல, ஒரு இருளால் நிரம்பிய கோட்டையைப் போல.